காணலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது உங்களுடைய கணேஷ் ஐஏஎஸ்ங்கிற கல்வி நிலையத்தை பற்றி சற்று விளக்கமாக சொல்லிடுங்க. ஆக்சுவலா இந்த கணேஷ் ஐஏஎஸ் நிறுவனம் வந்து ஒரு 2001ஆம் ஆண்டு அதை நான் வந்து ஐஏஎஸ் தேர்வு எழுதிட்டு இருந்தேன். அப்படி ஐஏஎஸ் தேர்வு எழுதி 2 முறை வந்து நான் நேர்முக தேர்வு வரைக்கும் போயிட்டு என்னால வந்து ஃபைனலுக்கு போக முடியலன்னு உடனே இப்ப நம்மளுடைய பிரச்சனை என்னவா இருந்துச்சு அப்படின்னா வழிகாட்டுதல், சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாதனாலதான் வந்து நம்மளால மேல போக முடியல அப்படிங்கிற உணர்வு வரும்போது சரி நாமே ஏன் வந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது இதுக்கிடையில வந்து நான் 99 இருந்தே வந்து ஐஏஎஸ் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கிற ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. சோ அதில் கிடைத்த அனுபவமும் வழிகாட்டுதல் வேணும் அப்படிங்கிற ஒரு தேவையும் சேர்ந்து நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்தது. சோ 2001ஆம் ஆண்டிலிருந்து இப்போ 11வது வருடம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம், நிறைவாகிறதுல. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 650 மாணவர்கள் எங்க மாணவர்கள் வந்து பணியில இருக்காங்க. இந்திய ஆட்சி பணி, காவல் பணி, வெளியுறவு பணியெல்லாம் வந்து உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அது எங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். சோ இதுதான் எங்களுடைய ஸ்மால் திங். இப்ப நாங்க வந்து தமிழகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிலிமினரி, அது முதல்நிலை தேர்வு, முக்கிய தேர்வு, ஆளுமை தேர்வு, 3வது வரக்கூடிய ஆளுமை தேர்வு, இந்த 3 நிலைகளிலுமே வந்து மாணவர்களுக்கான பயிற்சிகளை வந்து அளித்துக் கொண்டு வருகிறோம். இதுல முதல்ல இருக்கிற அந்த பிரிலிமினரிங்கிறது என்ன, முக்கியம் அதுல முக்கியத்துவம் என்ன? அதாவது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகள் சொல்லக்கூடிய குடிமைப்பணி தேர்வுகள் வந்து 3 நிலைகள்ல நடக்குது. அதாவது முதல்நிலை தேர்வு அல்லது பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. இந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் அல்லது முதல்நிலை தேர்வு வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னா, இந்த முதல்நிலை தேர்வை கடந்தால்தான் ஒரு மாணவர் வந்து முக்கிய தேர்வு மற்றும் நேர்முக தேர்வுக்கு வந்து தகுதியுடையவராகிறார். இது வந்து ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட், ஆனா குவாலிஃபைங் டெஸ்ட். கட்டாயமாக யாருமே இந்த முதல்நிலை தேர்வை கடந்தால்தான் முக்கிய தேர்வுக்கு போக முடியும். இந்த முதல்நிலை தேர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 தாள்கள் இருக்கு. அதுல ஒன்னு வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் சொல்றாங்க, இன்னொன்னு வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 அல்லது பாப்புலர்லி கால்ட் அஸ் சிசாட், சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். கடந்த ஆண்டு தான் வந்து இந்த முறையை வந்து தேர்வு முறையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இதுல ஜெனரல் ஸ்டடீஸ்ங்கிற பேப்பர் வந்து எல்லாமே இருக்கும், பொது அறிவு தாள், அது ஹிஸ்டரி, ஜியோகிராபி மாதிரி எல்லா பாடங்களும் இருக்கும். சிசாட்னு சொல்லக்கூடிய 2வது தாள்ல வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், காம்ப்ரிஹென்ஷன், இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்ற இந்த 4 விஷயங்களுக்கும் மாணவர்கள் வந்து தேர்வுக்கு பரிசோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். சோ இதுல வந்து 200 மதிப்பெண்கள், பேப்பர் 1க்கு 200 மதிப்பெண், பேப்பர் 2க்கு 200 மதிப்பெண். சோ 400 மதிப்பெண்களுக்கு முதல்நிலை தேர்வு நடக்குது. இந்த 400 மதிப்பெண்களுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் நீங்க வாங்குறீங்களோ அதை பொறுத்து நீங்க முக்கிய தேர்வுக்கு தகுதியுடையவர் ஆவீர்கள். இந்த முக்கிய தேர்வு அப்படிங்கிறதுக்கு எப்படி ஆள் எடுக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் பேர் இந்தியா முழுவதும் வந்து முதல்நிலை தேர்வு எழுதுறாங்க. அதுல இருந்து அந்த ஆண்டு பணி காலி இடங்கள் எவ்வளவோ, உதாரணமா இந்த ஆண்டு வந்து 1000 பணி காலி இடங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, முதல்நிலை தேர்வுல முக்கிய தேர்வுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17,000 பேரை வந்து செலக்ட் பண்றாங்க. ஒரு 12 17 டைம்ஸ், 17 தடவைகளுக்கான இந்த வேகன்சில இருந்து 17 டைம்ஸ் வரைக்கும் எடுப்பாங்க. சோ எத்தனை லட்சம் பேர் எழுதினாலும் அந்த ஆண்டு பணி காலி இடங்கள் 1000னு சொன்னா வெறும் 17,000 பேர் தான் வந்து முக்கிய தேர்வுக்கு தகுதியுடையவர்களாக ஆக போறாங்க. இதுதான் அந்த முதல்நிலை தேர்வில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். சோ முதல்நிலை தேர்வை கடந்து போவதுங்கிறது தான் வந்து ரியலாவே வந்து ஒரு இந்த காம்படிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கன்சிடரேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லி அந்த ஜோனுக்குள்ள போறதுக்கான என்ட்ரி டிக்கெட். சோ முதல்நிலை தேர்வு அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எத்தனை மாத காலம் இல்ல எத்தனை வருட காலம் நாங்க படிக்கணும்? ஒரு முதல்நிலை தேர்வு, அதாவது இந்த பிரிப்பரேஷன், தேர்வுக்கு தயாராகுதல் அப்படின்னு எடுக்கும்போது மாணவர்கள் என்ன சொல்லுவேன்னா, நீங்க முதல்நிலை தேர்வு, முக்கிய தேர்வு, ஆளுமை தேர்வு அப்படின்ற மாதிரி 3ஐயும் பிரிக்காதீங்க. ஆக்சுவலா என்ன, ஒரே தேர்வு 3 நிலைகள்ல வந்து நடத்தப்படுகிறது. அதனால நீங்க உங்களுடைய பிரிப்பரேஷன் தயாராகுதல் எப்படி இருக்கணும்னா மொத்தத்துக்கும் சேர்த்துதான் தயாராகணும். சோ இதற்கான இந்த தேர்வுக்கான தயாராகிறதுக்கான கால அவகாசம் எவ்வளவு ஆகும் அப்படின்னா, குறைந்தபட்சம் 1 ஆண்டு, அதிகபட்சம் 2 ஆண்டுகள் ஆகலாம். ஒரு 2 ஆண்டு, அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் இயர்ல இந்த அவங்களுடைய அந்த கல்வி இறுதி ஆண்டுல இருக்கக்கூடிய மாணவர்கள், இளநிலை அல்லது முதுநிலை பட்டம் இறுதி ஆண்டு, முக்கியமா இளநிலை பட்டத்துல இறுதி ஆண்டுல இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இதுக்கு தயார் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சரியா இருக்கும். இப்போ வந்து ஒரு பிஎஸ்சியோ அல்லது வந்து இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற மாணவர்கள் தங்களுடைய இறுதி ஆண்டுல இருந்து இது ஆரம்பிக்கலாம். இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்ப ஆரம்பிக்கலாம், அவங்களுடைய 3rd இயர்ல இருந்து 3ஆம் ஆண்டு, அது ஃபர்ஸ்ட் 6வது செமஸ்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 6வது செமஸ்டர்ல இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். தாராளமா நீங்க முதல் அட்டெம்ப்ட்லயே வந்து
முதல் தடவையிலே வந்து இந்த தேர்வுல ஜெயிச்சு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஆயிடலாம். சோ இளநிலை இறுதியாண்டு மாணவர்கள் ஆரம்பிப்பது உசிதம், நல்லது. இப்ப முதல் நிலை தேர்வை பத்தி அழகா விளக்கம் கொடுத்தீங்க. முக்கிய தேர்வை பத்தியும் சொல்லிருங்க. அது எத்தனை மதிப்பெண்கள் எடுக்கணும் என்ற மாதிரி. இப்ப முக்கிய தேர்வுல வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து முக்கிய எழுத்து தேர்வு. எழுத்து தேர்வு வந்து மொத்தம் 2000 மதிப்பெண்களுக்கு நடக்குது. இந்த 2000 மதிப்பெண்கள் எப்படி இருக்கும்னா, ஒரு 7 பேப்பர் மொத்தம். இதுல வந்து 9 பேப்பர்கள் 9 தாள்கள் எழுதணும். முதல் 2 தாள்கள் வந்து தகுதி தாள்கள். அதாவது ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர், இன்னொன்னு தமிழ் அல்லது ஏதாவது ஒரு ரீஜனல் லாங்குவேஜ், வட்டார மொழி. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற 8th ஷெட்யூல்ல 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இந்திய மொழிகள்ல ஒன்ன தேர்ந்தெடுத்து அந்த தேர்வுக்கு மாணவர் தேர்வு எழுதணும். இது வந்து மாணவருடைய விருப்பம் தான். இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் தமிழ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஹிந்தியும் எடுத்துக்கலாம், இல்ல கேரளாவை சேர்ந்த மாணவர்கள் மலையாளம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி. சோ இப்போ மெயின் எக்ஸாமினேஷன்ல இந்த இங்கிலீஷ் பேப்பர் ஆங்கிலத்தாள் மற்றும் இந்த ரீஜனல் வட்டார மொழி தாள், இது ரெண்டும் வந்து கண்டிப்பா எந்த மாணவரும் பாஸ் பண்ணி ஆகணும். அப்படி பாஸ் பண்ணாதான் மீதி இருக்கக்கூடிய 7 தாள்களையும் திருத்தவே செய்வாங்க. ஒருவேளை இதுல மொழித்தாள்கள்ல ஒரு மாணவர் வந்து தேர்ச்சி பெறவில்லை என்றால் அவருடைய மற்ற 7 தாள்களும் திருத்துவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அது வந்து ரொம்ப முக்கியமா கவனத்தில் வச்சுக்கணும். மிச்சம் இருக்கிற அந்த 7 தாள்கள் எதெல்லாம் சொன்னா, பொது அறிவு தாள்கள்ல 2, பொது அறிவு ஜெனரல் ஸ்டடிஸ் 1, ஜெனரல் ஸ்டடிஸ் 2 அப்படின்னு 2 தாள்கள் இருக்கும். 2 தாள்களுக்கும் 300 மதிப்பெண்கள், 600 மதிப்பெண்கள். இது தவிர 2 விருப்ப பாடங்களை ஒரு மாணவர் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு. இந்த விருப்ப பாடங்கள் அப்படிங்கிறது வந்து யூபிஎஸ்சியை வந்து அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹிஸ்டரி, ஜியோகிராபி, இந்த மாதிரி விருப்ப பாடங்கள் இருக்கு. இந்த விருப்ப பாடங்கள்ல ஏதாவது 2 விருப்ப பாடங்கள் எடுத்துக்கணும். அந்த 2 விருப்ப பாடங்களையும் 2 தாள்கள், ஒவ்வொரு தாளுக்கும் 300 மதிப்பெண்கள். ஆகையினால 2 விருப்ப பாடத்துக்கும் 2 தாள்கள் சொல்றதுனால 600 + 600 1200 மதிப்பெண்கள் ஆச்சு. இது தவிர ஒரு பொது கட்டுரை ஒன்று எழுத வேண்டியிருக்கும். 4 தலைப்புகள் தருவாங்க. அந்த 4 தலைப்புகள்ல இருந்து ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்து மாணவர் ஒரு கட்டுரை எழுத வேண்டியிருக்கும். அந்த கட்டுரை தாளுக்கு வந்து 200 மதிப்பெண்கள். ஆக பொது அறிவு தாளுக்கு 600 மதிப்பெண், விருப்ப பாடம் 1க்கு 600 மதிப்பெண், விருப்ப பாடம் 2க்கு 600 மதிப்பெண், கட்டுரைக்கு ஒரு 200 மதிப்பெண். ஆக மொத்தம் 2000 மதிப்பெண்களுக்கு இந்த எழுத்து தேர்வு நடைபெறுகிறது. இந்த 2000 மதிப்பெண்களுக்கு வந்து ஒரு மாணவர் எவ்வளவு மதிப்பெண்களை வாங்குகிறாரோ அதை பொறுத்து அவர் வந்து நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார். இப்ப நேர்முக தேர்வுக்கு வந்து முக்கிய தேர்வு எழுத்து தேர்வுல இருந்து நேர்முக தேர்வுக்கு எவ்வளவு பேர் போவாங்கன்னு சொன்னா, அந்த ஆண்டில உள்ள பணி காலியிடங்கள்ல 2 to 3 மடங்கு. இப்போ 1000 பணி காலியிடங்கள் இந்த ஆண்டு இருக்குதுன்னு சொன்னா, எழுத்து தேர்விலிருந்து ஆளுமை தேர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த நேர்முக தேர்வுக்கு வரக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா 250 to 300, 2500 to 3000 பேர் இருப்பாங்க. 1000 வேகன்சினா 2500 to 3000 பேர். இதுதான் வந்து ஃபார்முலா. இப்படிதான் வந்து யூபிஎஸ்சி வந்து மாணவர்கள் வந்து நேர்முக தேர்வுக்கு அழைக்கிறாங்க. இந்த நேர்முக தேர்வு மொத்தம் 300 மதிப்பெண்கள் நடக்கும். சோ 2000 மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வில் ஒரு மாணவர் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றாரோ அதையும், இந்த 300 மதிப்பெண்களுக்கான ஆளுமை தேர்வில் ஒரு மாணவர் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றாரோ அதையும் கூட்டி 2000 + 300 2300க்கு மொத்தமாக அந்த மாணவர் எவ்வளவு மதிப்பெண் எடுத்தாரோ அதை பொறுத்து அவருடைய தரவரிசை பட்டியல் தயார் செய்யப்படும். இந்த தரவரிசை பட்டியலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எழுத்து தேர்வு, முக்கிய தேர்வினுடைய எழுத்து தேர்வின் போதே வந்து மாணவர் எந்தெந்த பணிகளுக்கெல்லாம் தன்னை அவங்க கன்சிடர் பண்ணணும்னு ஒரு பிரிஃபரன்ஸ் கொடுத்திருப்பார். இந்த பிரிஃபரன்ஸ் அப்புறம் அவருடைய மதிப்பெண் தரவரிசை, இது ரெண்டையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவருக்கு பணிகள் ஒதுக்கப்படும். இது அந்த பொது கட்டுரைன்னு சொன்னீங்க. அந்த கட்டுரை எழுதுறது தாய்மொழியில தான் எழுதணுமா இல்ல வேற ஏதாவது? இல்ல, மெயின் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய அந்த முக்கிய தேர்வுல வந்து மாணவர் வந்து ஆங்கில வழியாகவும் எழுதலாம். இல்லன்னா அவர் வந்து தமிழ் மீடியம் அந்த தமிழ் மீடியம் எடுத்துக்கலாம், ஹிந்தி படித்த மாணவர்கள் ஹிந்தி மீடியம் எடுத்துக்கலாம். ஆனா அவங்க மெயின் எக்ஸாமினேஷன்ல வந்து நான் தமிழ்ல எழுத போறேன் அப்படின்னு மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார்ம்ல போட்டுட்டாங்கன்னா எல்லா தேர்வுகளையுமே அவங்க தமிழ்ல தான் எழுதியாங்க. ஆங்கிலம் மொழித்தாள் தவிர மற்ற எல்லா தேர்வுகளையும் அவங்க தமிழ்ல தான் எழுதியாங்க. ஜெனரல் ஸ்டடீஸோ அல்லது மெயின் எக்ஸாமினேஷன்